ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11 பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் இந்த டிப்ஸ் எல்லாமே பாத்ரூமை க்ளீனாகவும் அதே டைமிங்கில் பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டிப் நம்பர் 1, பாத்ரூமில் எப்போவும் ஈரப்பதத்தோடு இருக்கிறதால அதே டைமிங்கில் அதை காய விடாமல் கதவை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனாலே அங்கே வந்து ஈரவாடாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக நான் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் 1/4 பாக்கெட் அளவுக்கு கம்ஃபர்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கும் அதை எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஷாம்பு மட்டும் சேர்க்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு சேர்க்கும் போது நமக்கு ஸ்மெல் இருக்கும், அதே டைமிங்கில் நிறைய வரும். வலுவலுப்பு தன்மை இருக்கிறதால கால் வைக்கும் போது கண்டிப்பாக வலிக்கு விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சேஃப் வந்து கிடையாது. ஸோ கம்ஃபர்ட் இல்லை வேறு ஏதாவது ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எசென்ஷியல் ஆயில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 20 ட்ராப்ஸ் அளவுக்கு நீங்கள் சேர்த்து கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ தண்ணியில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வாட்டர் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் மேல் முடியில் குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மேல் முடியை வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுவே இந்த மாதிரி ஹோல்ஸாக இருந்தால் ஈஸியாக வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் ஈரவடை அதிகமாக இருக்கும் அந்த டைமிங்கில் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். கம்ஃபர்ட் வந்து சேர்த்துருக்கிறதால அந்த ஈரவடை நமக்கு வந்து போயிட்டு நல்ல ஒரு மைல்டான ஸ்மெல் வந்து அந்த கம்ஃபர்ட் மூலிமா நமக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லைனா வீட்டில் உள்ளவங்க கிட்ட பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் போதே மோஸ்ட்டாக நம்ம வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியும். இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுட்டிங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, நிறைய பேர் வீட்டில் ஓடோனில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் டிஐவி மெத்தட் தான். ஆனால் ஒரு சில கிளீனர் வந்து வாங்கும் போது இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த மாதிரி டைமிங்கில் நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 30 days யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும். உங்களுக்கு சீக்கிரமாக கரைஞ்சி போகாமல் நிறைய நாள் இது வரணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய பேக் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் சும்மா இந்த இடத்த மட்டும் வந்து நீங்கள் கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக கரைஞ்சு போகாது. ஏன்னா கரையிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கொடுத்துருப்பாங்க, சைடில் இருக்கும், அதே மாதிரி பின்னாடி இருக்கும். நம்ம ஃபுல் கவரை வந்து ஓப்பன் பண்ணி அது உள்ளே போடும்போது தான் காற்றுப்பட்டு ஃபுல்லாகவே சீக்கிரமாக கரைஞ்சிடும். பட் இதுவே முன்னாடி இருக்கக்கூடிய ஹோல்ஸில் மட்டும் கரையிற மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சி போகாது, நமக்கு நிறைய நாள் வந்து வரும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது அடிக்கடிக்கு வந்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது, மணியும் சேவ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, பாத்ரூமில் சம்டைம்ஸ் தண்ணி போகக்கூடிய அந்த ட்ரைனேஜில் பார்த்தீங்கன்னா அடைப்பு வந்து ஏற்படும். ஈரப்பதத்தோடு இருக்கிறதால கண்டிப்பாக அங்கே பாசம் வந்து இருக்கலாம். ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். அந்த அடைப்பை நீக்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜக்கில் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வந்து எடுத்து வச்சுருந்தேன், கூடவே ஹார்பிக் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் தேவைப்படும். இது வந்து வேஸ்ட்டாக இருந்த மாஸ்க் தான், எலாஸ்டிக் வந்து பிஞ்சு போனதால் இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி போகக்கூடிய இடத்துல அந்த டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு வந்து சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்க போகிறேன். அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த சோட்டா மாவு தான். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பருக்கு மேலே வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது அது கூடவே கரைஞ்சி உள்ளே இருக்கக்கூடிய அடைப்பு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு வந்து கிளியர் ஆகிடும். இதுவே டிஷ்யூ பேப்பர் வைக்காமல் அந்த ஹோல்ஸுக்கு மேலே போடும்போது தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஃபர்ஸ்ட்டே ரிமூவ் ஆகிடும். டக்குன்னு வந்து உள்ளே போயிடும், நமக்கு வந்து கரைஞ்சி அந்த அடைப்பு வந்து எடுக்காது. அதுக்காக தான் டிஷ்யூ பேப்பருக்கு மேலே வச்சுட்டு இந்த ப்ராசஸ் வந்து நம்ம செய்கிறோம். தண்ணி வந்து ஊற்றும் போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றும் போது இந்த மாதிரி நுர வரும். ஏன்னா நம்ம ஹார்பிக் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நுர வந்ததுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். டைம் இருந்தால் 10 நிமிஷம் விட்டுக்கோங்க, இல்லைனா 5 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடைப்பு வந்து எல்லாமே போயிட்டு நமக்கு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கூட நிற்காமல் போகும். இப்போ உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி வந்து நிற்காது, அடைப்பும் இருக்காது. இது வீக்லி ஒன்ஸ் வந்து செய்யும் போது அடைப்பே இல்லாமல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, பாத்ரூமில் துணி மேட் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அது ஈரப்பதத்தோடு இருக்கும், ஈரமாகவே இருக்கும். நம்ம கால் வைக்கும்போது வலிக்கு விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பாத்ரூமில் துணியில் இருக்கக்கூடிய மேட் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். அதே டைமில் கால் வைக்கும்போது நமக்கு வந்து வலிக்கு விடாமல் நல்லா க்ரிப்பாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்லிப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுலேயே நிறைய மெத்தட் இருக்குது. நான் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் துணி வந்து கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் க்ளோஸாக இருக்கும்.
லைன்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ கால் வைக்கும்போது வந்து நமக்கு ஸ்லிப் ஆகாது, நல்லா க்ரிப்பாக இருக்கும். மேலே மட்டும்தான் ஈரமாகும், கீழே வந்து வராது. எப்போல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்கும் அந்த டைமிங்கில் வெயில் எடுத்து போட்டு காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாஷ் பண்ணி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஆன்லைனில் தான் வாங்கின, லிங்க் கிடைச்சா கீழே கொடுக்குற, செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஈரப்பதமும் இருக்காது, நமக்கு காலம் ஸ்லிப் ஆகாது. இதை வந்து நம்ம வீட்டில் கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் துணி மேட்டுக்கு கீழேயே அரிசி பை வந்து நம்ம கீழே கொடுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடச்சிடும். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்க, செக் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 5. நிறைய பேர் வீட்டு பாத்ரூமில் பெரிய தொல்லையாக இருக்கிறது கண்டிப்பாக கரப்பாம்பூச்சியாக தான் இருக்கும். ஏன்னா ஈரப்பதத்தோடு இருக்கிறதால ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிப்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் இதிலே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கரப்பாம்பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பழைய வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டில் நான் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ப்ளீச்சிங் பவுடரில் பார்த்திங்கன்னா காரத்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த காரத்தன்மைக்கே பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். பொதுவாக இந்த கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமிங்கில் தான் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி மூளையில் தான் வந்து அதிகமாக உட்காந்துட்ருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் நைட் டைமிங்கில் போட்டுட்டு மறுநாள் காலையில் தண்ணி வந்து ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் அதிகமாக தொல்லை இருந்தால் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிறத நீங்களே வந்து பார்க்கலாம். எங்கள் வீட்டில் மழை காலத்தில் மட்டும்தான் கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கும். நான் இப்போ இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6. பாத்ரூமில் அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப் வைக்கக்கூடிய இடமா தான் இருக்கும். ஏன்னா அந்த சோப் தண்ணி கீழே பட்டு நமக்கு அந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளையாக கரை படைஞ்ச மாதிரி ஆகிடும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சோப் ட்ரே வந்து நீங்கள் வாங்கும் போதே இந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப வந்து இந்த மாதிரி கிடைக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா 20 to 25 ருபீஸ் தான் வருது. நான் உங்களுக்கு இதை ஷாப்பிங் ஹாலில் கூட காமிச்சிருப்பேன். மேலே ட்ரே மாதிரி இருக்கும், கீழே பவுல் கொடுத்துருப்பாங்க. ஸோ தண்ணி வந்து அதிலே கலெக்ட் ஆகிடும். எடுத்து வந்து ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். கீழேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு மெஸ்ஸி ஆகாது, அந்த கரை வந்து படியாது, வெள்ளையாக படியாது, சோப்பை வந்து கரைஞ்சி போகாது. இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சோப் ட்ரேவை இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்வீட் பாக்ஸ்க்குள்ளே வச்சு யூஸ் பண்ணும்போது தண்ணி எல்லாமே உள்ளவே கலெக்ட் ஆகிடும். அந்த பாக்ஸை மட்டும் நம்ம எடுத்து டிஸ்போஸ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து கரைப்படியாது, அதை தேய்ச்சிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7. அடுத்த பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய மக் ஆகட்டும், இல்லை பக்கெட், ஸ்டூலில் ஏதாவது போட்டிருப்போம் இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டு நமக்கு உப்பு கார மாதிரி படிஞ்சிட்ருக்கும். இல்லை ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாசம் வந்து அதிகமாக அதில் பிடிச்சிட்ருக்கும். இந்த பக்கெட்டில் வந்து அந்த பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஹார்பிக் அதே மாதிரி கொஞ்சமாக பேக்கிங் சோடா உப்பு போட்டு நல்லா ஒரு 5 to 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஏதாவது ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கரை எல்லாமே ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். ஆல்ரெடி இதுக்கு நான் தனியாகவே வீடியோ வந்து உங்களுக்கு டெமோட பண்ணி காமிச்சிருக்கேன், லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இன்கேஸ் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி பக்கெட் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாகவும் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். டிப் நம்பர் 8. பாத்ரூம் ஃபுல்லாக டைல்ஸ் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா ஏதாவது பொருள் மாட்டினோன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரில் பண்ணி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆணி வந்து சீக்கிரமாக அடிக்க முடியாது, ட்ரில்லும் வந்து பண்ண முடியாது, ஆள் வந்து கிடைக்க மாட்டாங்க. ட்ரில் பண்ணாமல் உங்களுக்கு பொருட்கள் மாட்டினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் உங்களுக்கு ஷாப்பிங் ஹாலில் காமிச்சிருப்பேன், 1 இயர்க்கு முன்னாடியே வந்து போட்டிருக்கேன். அப்போ ஒட்டினது தான், இன்னுமே ரொம்பவே நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து நார்மல் ஹூக் மாதிரி கிடையாது. நார்மல் ஹூக்கில் டபுள் டேப் பின்னாடி இருக்கும். ஸோ நம்ம ஒட்டும் போது கண்டிப்பாக தண்ணி படப்பட வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துடும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும். அதை பிரித்து நம்ம டைல்ஸில் ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெத்தடில் கிடைக்கிது, ஹூக் மாதிரியும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பொருள் வந்து மாட்டி வைக்க போகிறீங்களோ அதோடைய வெயிட் வந்து தாங்குற அளவுக்கு உங்களுக்கு கேஜ் கணக்குலையுமே கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்பவே நல்லா இருக்குது. ஆன்லைனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பிராண்ட் அப்படின்னு தனியாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு வந்து ரேட்டிங்ஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் மார்க்கெட்டில் கிடைச்சா கூட வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 9. பொதுவாக பாத்ரூம் ஷெல்ஃபில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நானும் அதே மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது ஒரு பொருள் எடுக்கும்போது கண்டிப்பாக இன்னொன்று கீழே விழும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எல்லாமே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே திரும்பவும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பொருளை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாத்ரூமில் அட்டைப்பெட்டி வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆர்கனைசர் கூட ஹைட் வந்து பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய பொருள் வந்து விசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு எது எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நமக்கு எடுக்கும் போது பொருள் கீழே விழுந்தால் கூட எதுவுமே வந்து கலையாது, எல்லாமே உள்ளவே விழுந்துடும். நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமிங்கில் எடுத்து வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் எந்த பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓடோனில் வந்து வாங்கி மாட்டி வைக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கும். பட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அது காசு அதிகம் அப்படின்றதுனால வாங்க மாட்டாங்க. அவங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு எந்த பேட் ஸ்மெல் இல்லாமல் ஒரு மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் வந்து பாத்ரூமில் எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும். முன்னாடி காமிச்ச லிக்விட் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு பேட் ஸ்மெல் இருக்கோ அப்போ வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான். பட் இது வந்து உங்களுக்கு எப்போவும் இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா தான். நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் பஞ்சு வந்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 10 ட்ராப்ஸ் போல் நான் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட எசென்ஷியல் ஆயில் இல்லை அப்படின்னா பஞ்சை வந்து தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ஃபர்ட் தண்ணியில் கூட டிப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு மேலே கம்ஃபர்ட் இந்த மாதிரி நீங்கள் ட்ராப்ஸ் போல் ஊற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது அந்த ஈரப்பதத்தோடு அது சேர்ந்து நமக்கு அந்த மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் வந்து எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போல்லாம் உங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து குறையுதோ அந்த பஞ்சு வந்து காய காய கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த டைமிங்கில் நீங்கள் திரும்ப எசென்ஷியல் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து ஈரம் பண்ணிவிட்டு எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கம்ஃபர்ட் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஓரமாக வைக்கும் போது பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இதோடைய ஃப்ராக்ரன்ஸ் வந்து எப்பவும் பாத்ரூமில் மைல்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 11. பாத்ரூம் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உள்ளே வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக பாக்டீரியா இருக்கும், ஈரப்பதத்தோடு இருக்கும். உள்ளே வைக்கும் போது கண்டிப்பாக காயாத அந்த ஈரப்பதத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியா எல்லாமே வந்து டபுளாக தான் ஆகுமே தவிர கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகாது. அதே போல் நம்ம உள்ளே வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நம்ம கால் வைக்கக்கூடிய இடத்துல தான் வந்து கண்டிப்பாக வரும். அதை நம்ம மிதிக்கும் போது கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ரஷ்ஷை வந்து வெயிலில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து காஞ்சதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் திரும்ப உள்ளே வச்சுக்கலாம். வெயிலில் வைக்கும்போது பாக்டீரியா ஓரளவுக்கு நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். இல்லை உங்களுக்கு ஸ்பேஸ் வெளியே அவுட்டரில் நிறைய இருக்குன்னா நீங்கள் அங்கேயே கூட வந்து ஆணி அடிச்சோ இல்லை ஏதாவது ஹேங்கர் வந்து யூஸ் பண்ணி கூட மாட்டி வச்சுக்கலாம். அது இன்னுமே சேஃபாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 11 டிப்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.